வீரப்பன் கதைகள் அப்படின்னாவே சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லை. அதில் சில விஷயங்கள் நம்மளைய ஆச்சரியப்பட வைக்கும். இப்படி வாழ்ந்துக்கிறாங்களா, இப்படி காட்டில் இருந்துக்கிறாங்களா, இப்படி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்களான்னு. ஆனால் பல விஷயங்கள் நம்மளை அதிர வைப்பவே. அப்படி நம்ம உறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அதிர வைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இது நம்மள மட்டும் இல்ல, நம்மளுடைய இதயத்தை கூட ஒரு நொடி அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு பேரதிர்ச்சி கொண்டது. வாங்க அந்த பேரதிர்ச்சியின் கதவுகளை திறந்து பயணிப்போம். 1993 ஏப்ரல் 9 மதியம் 1 மணி இருக்கும். ரோட்ல பட்ட வெயில் காணல் நீரா கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த மதிய வேளை. தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாலாறுங்கிற அடர்ந்த வனப்பகுதி. இங்க பல வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றா வந்துட்டு இருக்கு. அதில் இருந்தவங்க யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. தமிழ்நாடு அதிரடிப்படையின் தலைவராக இருந்த SP கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு போலீஸ் படை. இவங்களுடைய வீரப்பனை பிடிக்கிறதுக்கு துணையா வந்த சில இன்ஃபார்மர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களும் இருக்காங்க. மொத்தம் 22 பேர் வண்டிகளுக்குள்ள இருக்காங்க. இந்த 22 பேர் அப்படிங்கறத விட 22 உயிர்கள் பயணிச்சிட்டு இருக்கு. அப்படி அவங்க பயணிச்சிட்டு இருந்த அந்த தார் சாலைக்கு கீழே ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு குற்றவாளியும் செய்ய துணியாத ஒரு பயங்கரமான மரண பொறிங்கிறது காத்திருந்தது. 5 கிலோ 10 கிலோ இல்ல, ஒட்டு மொத்தமா 50 கிலோவுக்கும் மேல ஜெலட்டின் வெடிமருந்துகள் அந்த தார் சாலைக்கு கீழே புதைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் மிகச்சரியாக அந்த புள்ளியை தொட்ட அடுத்த நோய் ஒட்டுமொத்த காடே அதிரும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மிக கொடூரமான வெடி விபத்து அரங்கேறுது. இந்த விபத்து சும்மா ஒன்றும் ஒரே நாள்ல திடீர்னு நடந்தில்ல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. பாலாறுங்கிறது சுமார் 27 கிலோமீட்டர் மேட்டூர்ல இருந்து தொலைவில் இருக்கு. இந்த வனப்பகுதி தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். 1989 காலகட்டத்திலேயே வீரப்பனை பிடிக்கிறதுக்காக கர்நாடக அரசால PK சிங் தலைமையில காட் மோகனையா அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு. இந்த வனத்துறை அலுவலரோட நடவடிக்கைகள் ரொம்ப கொடூரமானதா இருந்திருக்கு. வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை சித்திரவதை செய்யறது, அவங்களை அடித்து துன்புறுத்துவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்திருக்காரு காட் மோகனையா. இது வீரப்பனுக்கு கடும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துது. காட் மோகனையானால 2 அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. காட் மோகனையாக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கர்நாடக அரசு கொடுத்திருந்தது. இதன் விளைவா கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள். எதுவுமே தெரியாத அப்பாவி பொதுமக்களை சித்திரவதை செஞ்சுட்டு இருந்த காட் மோகனையாவை எப்படியும் குறிவிக்கணும் அப்படின்னு வீரப்பன் முடிவு பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்க இதே பாலாறு பகுதியில் வச்சுதான் மோகனையாவுடைய கதையை முடிக்கிறாரு வீரப்பன். இந்த கதையை மிகப்பெரிய த்ரில்லிங்கான ஒரு கதைன்னு சொல்லலாம். ஏன்னா வீரப்பனுக்கு எவ்வளவு துப்பாக்கி சுடும் நுட்பம் இருக்கு அப்படிங்கிறது இந்த கதை மூலமா தெரியும். இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். இப்படி காட் மோகனையா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் கர்நாடக அரசு தமிழக அரசை குறை சொல்லுச்சு. வீரப்பனை பிடிக்கிறதுக்கு தமிழக அரசு போதுமான அளவுக்கு கவனம் செலுத்துறது இல்ல, எங்க தரப்புல பல உயிர் சேதம் நடந்தும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு குற்றம் சுமத்தினாங்க. இதன் காரணமா தமிழ்நாடு அதிரடிப்படை தலைவரா SP கோபாலகிருஷ்ணன் நியமிக்கப்படுறாரு. இவரு மேட்டூர் கேம்ப்ல இருந்து தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருந்தார். வீரப்பனை பத்தின தகவல் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் காட்டுக்குள்ள அதிரடியா போய் அங்க சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்து எந்திரிச்சு வந்துட்டு இருந்தாரு கோபாலகிருஷ்ணன். இப்படி போயிட்டு வரும்போது அரசுகிட்ட நான் அங்க போய் பயங்கரமா சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அப்பாவி பொதுமக்களை கூட்டிட்டு போய் போலி என்கவுண்டர் பண்ணி அவங்கள வீரப்பன் கூட்டாளி, அவங்கள நான் பயங்கரமா சண்டை போட்டு சுட்டு கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கால்நடை வளர்த்துறவங்க கிட்ட ஆடுகளை புடிச்சிட்டு போறதுதான் கோபாலகிருஷ்ணனுடைய வழக்கமா இருந்திருக்கு. 3 நாள் 4 நாள் உள்ள போய் ஸ்டே பண்ணி டென்ட் அடிச்சு தங்கிடுவாங்க. அப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால கோபாலகிருஷ்ணன் ஆடுகளை காசு தராம புடிச்சிட்டு போறது வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதுல பெரிய முதலாளிகளுடைய ஆடுகளை பிடிச்சா பரவாயில்ல, சாதாரண பாமரன் வளர்த்தக்கூடிய ஒரு 4-5 ஆடுதான் வச்சு அவனை மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னாலும் அவங்ககிட்ட மிரட்டி ஒரு ஆட்டை வாங்கிட்டு போறது இப்படின்னு எதுவுமே பாரபட்சம் இல்லாம நடந்துட்டு இருந்திருக்காரு. இது அனைத்துமே வீரப்பன் காதுகளுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சவால் ஒண்ணு விட்டிருந்தாரு கோபாலகிருஷ்ணன். என்னைக்கு வீரப்பனை சுட்டுக் கொள்றாரோ அன்னைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஒரு சவாலையும் விட்டிருந்தாரு. இது வீரப்பனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துது. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் சேர்ந்து கோபாலகிருஷ்ணனை எப்படியாவது கொலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்க வைக்குது வீரப்பனை. கோபாலகிருஷ்ணன் விவேகம் இல்லாத ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வீரப்பன் அவரை தூக்கறதுக்கு ஒரு பிளானை போடுறாரு. கொளத்தூர் சந்தையில தன் கைப்பட
எழுதி ஒரு வாசகத்தை அங்க கட்டி தொங்க விட்டு வந்துடுறாரு. அந்த வேட்டியில அவர் அப்படி என்ன எழுதியிருந்தாருன்னா, நீ உண்மையாவே ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தீங்கன்னா என்னை வந்து பிடிச்சிப்பாரு, நான் பாலாருக்கு பக்கத்துலயே தான் இருப்பேன், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இவ்வளவு கதை பேசுறீல, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா அங்க வந்து எங்கூட நேருக்கு நேர் மோது பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி வச்சாரு. இது கோபாலகிருஷ்ணன் காதுகளுக்கு போகுது. கோபாலகிருஷ்ணன் எப்பவுமே தனியா போக மாட்டாரு. அவரு தன்னோட ஒரு 20-30 பேர்த்த கூட்டிட்டு தான் ஒரு ஆபரேஷனுக்கு போவார். அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மிரட்டி கூட்டிட்டு போறது, சில இன்ஃபார்மர்களையும் வச்சிருந்தாரு. காட்டுக்குள்ள போகணுங்கிறதுனால இவங்களை எல்லாம் சேர்த்து தான் கூட்டிட்டு போவார். வீரப்பனுடைய ரேடியஸ் எப்பவுமே ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அதுல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தான் வீரப்பன் தங்கி இருப்பாரு. அசால்ட்டா அந்த 15 கிலோமீட்டர் வந்து அவர் நடந்தே டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டிங்கிறது இருந்தது. ஆனா இவங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாம் ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அவங்களால பயணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கெப்பாசிட்டிங்கிறது இருந்தது. அதுக்கு மேல அவங்க சோறு உடைஞ்சிருவாங்க. அங்கேயே ஒரு டென்ட்டை போட்டு அங்கேயே தங்கிட்டு ஆட்டை சமைச்சு சாப்பிட்டு திரும்பி வந்துருவாங்க. இதுதான் வழக்கமா இருந்துட்டு இருந்தது. வீரப்பன் இப்படி ஒரு வாசகத்தை எழுதி வச்சோன்னே அது வந்து கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு ஈகோ பிரச்சனையா மாறுது. அதனால எதையுமே யோசிக்காம இந்த தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே தன்னுடைய படைகளை கூட்டிட்டு இன்ஃபார்மர்கள் மற்றும் பொதுமக்களை கூட்டிட்டு வீரப்பன் சொன்ன ஏரியா நோக்கி பயணிக்கிறாங்க. இப்படி வீரனை பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல 20-30 பேரா ஒரு டீமா உள்ள போய் அப்பாவி பொதுமக்களுடைய ஆடுகளை பிடிச்சி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு வர்றது அப்படிங்கிறது வீரப்பனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால கோபாலகிருஷ்ணன் மட்டும் இல்லாம மொத்தம் அந்த 20 பேரையும் சேர்த்தியே தூக்கணும்னு முடிவு பண்றாரு வீரப்பன். இதுக்காக அவர் போட்ட திட்டம் தான் லேண்ட்மைன் சொல்லக்கூடிய கன்னி வெடிகள். இந்த கன்னி வெடிகளை கையாளுக்குன்னு பாறைகளை வெடி வச்சு தகர்க்கக்கூடிய சைமன் அந்தோனி பிளவேந்திரன் அப்படிங்கிறவங்களை கூப்பிடுறாரு வீரப்பன். கூப்பிட்டு அவங்க உதவியோட இந்த காரியத்தை திட்டமிடுறாரு வீரப்பன். இவங்க எல்லாத்துக்குமே குவாரிகள்ல பாறைகளை உடைக்கிறதுக்கு உண்டான இந்த வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடிய நல்ல அனுபவங்கிறது இருக்கு. இப்படி மலையூர் காடுகள்ல பாறைகளை வெடி வச்சு தயாரிக்கிறதுக்கு உண்டான மருந்துகளை எங்கெங்க வச்சுக்கிறாங்களோ அங்க இருக்கிறதெல்லாம் முதல்ல திருடுறாங்க. அப்படி திருடப்பட்ட மருந்துகளை எல்லாம் ஒன்னா சேர்த்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு திட்டமிடுறாங்க. இந்த தாக்குதலுக்கு மொத்தம் அவங்க கிட்ட இருந்தது 1-2 சுமார் 50க்கும் மேற்பட்ட கிலோ வெடிமருந்தா தயார் செஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்தது இடத்தை தேர்வு செய்யணும். அதுக்கு யாரும் அதிகம் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும். அதே சமயத்துல வனத்துறை வந்து போற இடமும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பாலாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுரக்காய் மடுவு அப்படிங்கிற இடம். அதிக போக்குவரத்து இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட வீரப்பன் அந்த இடம் தான் சரியான இடமா இருக்குன்னு தேர்வு செஞ்சு அங்க இதையே திட்டமிடுறாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் தான் இருக்கிறதாவும் உன்னால முடிஞ்சா வந்து புடிச்சுக்கன்னு சவால் விட்டுருந்தார் வீரப்பன். நள்ளிரவிலேயே 15க்கும் மேற்பட்ட குழிகளை பறிச்சு உள்ள வெடிமருந்துகளை நிரப்பி வச்சிடறாங்க. மேல எந்தவித தடையும் தெரியாத அளவுக்கு மறுபடியும் அதைய சரி செஞ்சாங்க. இப்படி சரி செஞ்சவங்க இந்த 15 குழியில் இருக்கக்கூடிய வெடிமருந்துகளும் ஒரே டைம்ல வெடிக்கிறதுக்கு கார்டு டெட்டனேட்டர்ங்கிற திரியை பயன்படுத்தி எல்லாத்தையுமே ஒட்டுக்கா இணைச்சிருந்தாங்க. இந்த திரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் கொண்டு வைக்கலாம். எவ்வளவு தூரத்தில் இருந்தீங்கனாலும் அங்கிருந்து இந்த திரியை பத்த வச்சீங்கன்னா ஓரிரு வினாடிகள்ல அது இந்த இடத்த வந்து ரீச் ஆயிரும். இதை பத்தி இன்னும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா இந்த திரி இயக்கப்பட்டுருச்சு, அதாவது இந்த திரியை பத்த வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல இது 6000-7000 மீட்டர் தூரம் ஸ்பீடா பயணிக்கக்கூடியது. இது ஒரு ஒயர் மாதிரி இருக்கறனால இது எவ்வளவு தூரம் வேணாலும் கொண்டு வைக்க முடியும். பாறைகளை வெடிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இது தூரத்துல இருந்தே இயக்கக்கூடிய அளவுல தயார் செஞ்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இது வந்து புழக்கத்துல தான் இருக்கு. கார்டு டெட்டனேட்டர் அப்படின்னு இதை சொல்றாங்க. பொதுவான வழக்கத்துல இது டெட்டனேட்டர் ஒயர் அப்படின்னு எல்லாத்துனாலே சொல்லப்படுது. இந்த ஒயரை பயன்படுத்தி எல்லாமே ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து சுமார் 100 மீட்டர் அளவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே தயாராயிருச்சு. குழிகள் வெட்டப்பட்டு மருந்துகள் நிரப்பப்பட்டு திரிகள் இணைக்கப்பட்டு இப்படி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா வண்டி எப்போ வரும்? கோபாலகிருஷ்ணன் எப்போ வருவாரு? எப்படி வருவாரு? இவரு என்னதான் எழுதி வச்சிருந்தாலும் உடனே அந்த இடத்தை எப்படி ரீச் பண்ணுவாங்க? அதுக்கு வீரப்பன் இன்னொரு தூண்டிலையும் விரிச்சிருந்தாரு. அதாவது வீரப்பனும் குறைஞ்ச ஆட்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவலை கோபாலகிருஷ்ணனுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தகவலை கேட்டுதான் கோபாலகிருஷ்ணன் அவனுடைய டீமோட அங்க கிளம்பி வந்துட்டு இருக்காரு. கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய டீமை ஒரு பஸ்ல ஏத்தி தட்டி விடுறாரு. அதுக்கு பின்னாடியே கோபாலகிருஷ்ணன் ஜீப்ல வர்றாரு. இல்லாம இவருக்கு பின்னாடி இன்னொரு ஜீப்பும் அதுல சில போலீஸ் அதிகாரிகளும் இப்படி 3 வண்டிகள் வந்துட்டு இருக்கு. அது இல்லாம இந்த தகவல் கர்நாடக அதிரடிப்படைக்கும் தெரிவிக்கப்படுது. அவங்களும் கோபாலகிருஷ்ணனை பின்தொடர்ந்து இன்னொரு ஜீப்ல பின்னாடி வர்றாங்க. ஏன் எல்லாம் ஒட்டுக்கா போனோம், கொஞ்சம் பின்னாடி போலாம் அப்படின்ட்டு கர்நாடக அதிரடிப்படையுடைய டீம் வந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு 200 மீட்டர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. மத்தியானம் 1 மணி. வெயிலின் தாக்கம் ரோடுகள்ல பட்டு காணல் நீரா கண்களுக்கு காட்சியளிக்குது. இன்னொரு பக்கம் காடுகளுக்கு தெரிஞ்சிருந்து என்னமோ மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு காடு ஒட்டுமொத்தமா அமைதியா இருக்கு. கோபாலகிருஷ்ணனுடைய ஜீப்புங்கிறது பாலாருடைய வளைவுல திரும்புது. இதை பார்த்த வீரப்பன் தன்னுடைய ஆட்களை தயாரா இருக்கும்படி செய்ய காட்டுறாரு. வீரப்பனுடைய குறி முழுக்குமே கோபாலகிருஷ்ணன் மேல இருந்தது. வீரப்பன் நிதானமா இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய சைமன் பதட்டத்தில் இருந்தான். ஏன்னா சைமன்
வீரப்பன் கிட்ட தான் அந்த ட்ரிகருங்கிறது இருந்தது. பழைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்களா, ஒரு பம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அது பம்ப் பண்ணீங்கன்னா அந்த வேகத்துல அந்த திரி பத்தி அடுத்த ஒரு நிமிடங்கள்ல அங்க பத்தி அங்க போயிடும், வெடிமருந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடும். அந்த ட்ரிகருங்கிறது சைமகையில தான் இருக்கு இப்ப. ஆனா வீரப்பன் நிதானமா இருக்காரு. வீரப்பன் நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வண்டி எப்ப அந்த சரியான இடத்தை ரீச் ஆகும் அப்படிங்கறத உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல பஸ் உள்ள என்டர் ஆகுது, பின்னாடியே கோபாலகிருஷ்ணனுடைய ஜீப்பும் என்டர் ஆகுது. மருந்துகள் புதைக்கப்பட்டிருந்த 4வது குழிய பஸ் கடக்கும் போது வீரப்பன் தயாரான்னு சொல்ல போக சைமன் பதட்டத்துல அப்பவே அந்த ட்ரிகர் அழுத்திடும். அதனால பஸ் என்னதான் 4வது குழிக்கு வந்திருந்தாலும் பின்னாடி வந்துட்டு இந்த ஜீப்புங்கிறது ஒரு 2 குழி தான் தாண்டி இருந்தது. ட்ரிகர் அழுத்தப்பட்டுருச்சு. அடுத்த செகண்ட் பஸ் பல மீட்டர் தூரம் மேல தூக்கி எறியப்படுது. கீழே பஸ் விழும் போது உள்ள இருந்தவங்க அத்தனை பேருமே இறந்திருந்தாங்க. எல்லாருமே உடல் சிதறி கொடூரமான முறையில இறந்திருந்தாங்க. பின்னாடி வந்த கோபாலகிருஷ்ணனுடைய ஜீப்பும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கோபாலகிருஷ்ணா உயிரோட தான் இருந்தாரு. இதுக்கு பின்னாடி ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் தூரத்துல வந்துட்டு இருந்த கர்நாடக வனத்துறையுடைய ஜீப்புங்கிறது அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் அங்கேயே நின்றுது. காத்துல பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்ட பஸ் வெடிச்சு சிதறத கண்ணால பாக்குறாங்க பின்னாடி வந்துட்டு இருந்த கர்நாடக வனத்துறையை சேர்ந்தவங்க. இது சாதாரண வெடி விபத்து இல்ல, இது ஒரு நரகன்னு சொல்லலாம். சுமார் 50 கிலோ மதிக்கத்தக்க அந்த மருந்துகள் ஒட்டுக்கா ஒரே டைம்ல வெடிச்சுன்னா அதனுடைய தாக்கம் எப்ப இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த பஸ் ஏதோ பேப்பர் பஸ் மாதிரி காத்துல மேல போயிட்டு வருது. அந்த பஸ்ஸோட இரும்பு துண்டுகள் டயர் எல்லாமே வெடிச்சு பல 100 மீட்டர் சதுருது. அந்த இடத்துல 10 அடிக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளமே உருவாயிருது. அந்த பஸ்ல பயணம் செஞ்ச அதிரடிப்படை வீரர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள்னு இப்ப எல்லாத்துடைய உடல்களும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு செதஞ்சு அங்கங்க பீஸா தொங்குது. பின்னாடி வந்துட்டு இருந்த கோபாலகிருஷ்ணனுடைய ஜீப்புங்கிறது சுக்குநூறா உடஞ்சிருந்தது. ஆனாலும் கோபாலகிருஷ்ணனுக்கு உயிர் இருந்தது. இதுக்கு பின்னாடியே கர்நாடக வனத்துறையுடைய ஜீப் வர்றதை கவனிச்சிருந்த வீரப்பன் மீண்டும் துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் எதுக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தாக்குதலுக்காக கொண்டு வரப்பட்ட துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் அங்கங்க செதறி கிடக்குது. இது எப்படியாவது எடுத்துட்டு போறன்னு வீரப்பன் டீம் பாக்குறாங்க. ஆனா அதைய தடுக்கிறதுக்காக கர்நாடக அரசு மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்படுது. இப்படி 2 பேரும் மாத்தி தாக்கிறாங்க. துப்பாக்கி சண்டைங்கிறது கடுமையா நடந்துட்டு இருந்த அதே வேளையில வீரப்பனுடைய ஆட்கள் அங்க இருக்கக்கூடிய சிதறி கிடந்த துப்பாக்கிலையும் தோட்டாக்களையும் அழுவதில்ல. அதுலயும் ஒரு சில டீம் குறியா இருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, கோபாலகிருஷ்ணனும் இறந்துட்டார் அப்படின்னு நினைச்ச வீரப்பன் அங்கிருந்த அந்த துப்பாக்கிலும் தோட்டாக்களையும் அள்ளிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த கொடூரமான பாலாறு லேண்ட்மைன் விபத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கண்ணீர்ல அழுத்துது. ஏன்னா இறந்து போனது 1-2 பேர் இல்ல, அந்த பஸ்ல பயணம் செஞ்ச 20 பேருமே இறந்து போறாங்க. தமிழ்நாடு அதிரடிப்படை காவலர்கள், அவங்களுக்கு உதவி வந்த இன்ஃபார்மர்கள் மற்றும் பொதுமக்கள், இப்படி அந்த பஸ்ல இருந்த அத்தனை பேருமே இறந்து போறாங்க. கோபாலகிருஷ்ணன் அந்த ஜீப் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் 2 பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. பஸ்ல இருந்த 20 பேருமே உடல் சிதறி பலியாயிடுறாங்க. இந்த பாலாறு விபத்து அப்படிங்கிறது தான் வீரப்பனுக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் ஒரு வெறும் கடத்தல்காரனா மட்டும்தான் மத்திய மாநில அரசு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விபத்துக்கு அப்புறம் நாட்டின் மிகப்பெரிய பயங்கரவாதின்னு வீரப்பனை அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசாங்கம் 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டுறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா திரட்டப்பட்ட கூட்டு அதிரடி படைக்கு எல்லையற்ற அதிகாரம்ங்கிறது வழங்கப்படுது. இந்த பாலாறு விபத்துக்கு அப்புறம் இரு மாநில அதிரடி படைகளும் தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க வீரப்பனை பிடிக்கிறதுக்காக. வீரப்பனுடைய முக்கிய கூட்டாளிகள் பலர் கைது செய்யப்படுறாங்க. குறிப்பா இந்த பாலாறு விபத்துல கூட இருந்த சைமன், அந்தோணி, பிளவேந்திரன், இப்படி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் தேடி பொறி வச்சு பிடிக்கிறாங்க. காட்டின் ஒவ்வொரு அங்கலமும் அதிரடிப்படை கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. வீரப்பன் வெளியே நீ வர முடியாத அளவுக்கு அவருடைய பண தேவையும் உணவு சங்கிலியும் 2யுமே உடைக்கிறாங்க. இந்த பாலாறு வெடி விபத்து வழக்கு அப்படிங்கிறது பல வருடங்களா நடந்துட்டு இருந்தது. இந்த கொடூர தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட வீரப்பனுடைய கூட்டாளிகளான சைமன், பிளவேந்திரன், அந்தோணி மற்றும் மீசை மாதையன், இப்படி எல்லாத்துக்குமே தூக்கு தண்டனைங்கிறது விதிக்கப்படுது. பின்னாடி இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகப்படுது. அங்கேயே இதே தீர்ப்பையே உறுதி செய்யறாங்க உச்சநீதிமன்றம். வீரப்பனுக்கு வலதுகரமா இருந்தா அவனுடைய முக்கிய கூட்டாளிகள் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படுறாங்க. பாலாறு சம்பவம் அப்படிங்கிறது வீரப்பனுக்கு அப்போதைக்கு ஒரு தற்காலிக வெற்றியை தந்திருந்தாலும் உண்மையாவே வீரப்பனுக்கு அது மிகப்பெரிய பலவீனமா தான் மாறி இருந்துன்னு சொல்லலாம். வெடிமருந்துகள்ல கைது இருந்தவங்க அத்தனை பேருமே இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்க. இதே மாதிரி பயங்கரமான குற்ற வழக்குகள் பத்தி சினிமாட்டிக் டைப்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால இதுக்கு பின்னாடி இது மாதிரியான ஒரு தாக்குதலை வீரப்பனால எப்பவுமே நடத்த முடியாம போயிருது. அது மட்டும் இல்லாம வீரப்பனுடைய ஆயுத பலம் அப்படிங்கிறது பாதியா குறைஞ்சிருது. இன்னைக்கும் பாலாறு அந்த காட்டுப்பாதை அப்படிங்கிறது இறந்து போன 20 பேருடைய மரண ஓலத்தை எதிரொலிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சரியான முறையில பயங்கரமா திட்டமிடப்பட்ட வீரப்பனுடைய திட்டமிடல், இன்னொரு பக்கம் என்னதான் எஸ்பியா இருந்தாலும் நிதானத்தை இழந்து அவசரத்துல எடுக்கப்பட்ட முடிவுகளின் விளைவு, இப்படி 2மே சேர்ந்து பாவியான 20 உயிர்களை பலி கொடுக்க வச்சிருச்சு. இந்த பாலாறு வெடி விபத்து
சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிடல் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறதுக்கு இந்த சம்பவமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு பக்கம் எந்த ஒரு திட்டமிடல் இல்லாத போலீசாரின் பயணம், இன்னொரு பக்கம் பயங்கரமான திட்டமிடலோட வீரப்பன் நடத்தி முடிந்த இந்த சம்பவம். இது ரெண்டுமே நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அவசரம் என்றுமே ஒரு தீர்வை தராது. நிதானம் அதே சமயத்துல சரியான திட்டமிடல் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவை அப்படிங்கறத அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான சம்பவத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye. சுரேந்தர் signing off.